वन्दे मातरम् वन्दे मातरम्. அனைவருக்கும் வணக்கம். பயோனியர் குமாரசாமி கல்லூரி உடற்கல்வித்துறை சார்பில் நடைபெறும் 75வது சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு நடைபெறுகின்ற அக்கினி குஞ்சொன்று கண்டேன் என்ற தலைப்பில் நடைபெறும் காணொலி கருத்தரங்க நிகழ்ச்சிக்கு அனுமதி அளித்த நமது கல்லூரியின் முதல்வர் டாக்டர் எஸ் துரைராஜ் அவர்களுக்கும், கல்லூரியினுடைய தலைவர் இன்ஜினியர் பி குமாரசாமி அவர்களுக்கும், கல்லூரியினுடைய செயலாளர் டாக்டர் வி உமையூர் பாகன் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இனிய நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எம் புகழேந்திர சோழன் அவர்களுக்கும், வணிகவியல் துறை பேராசிரியர் முகமது அபுபக்கர் சித்திக் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இனிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எமது கல்லூரியின் துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் அத்தனை பேரையும் வரவேற்றுக் கொண்டு இனிய நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செயல்படுகின்ற டாக்டர் ஐ கண்ணன் அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டு இனிய நிகழ்ச்சியின் அடுத்ததாக வாழ்த்துரை நல்க எமது கல்லூரியின் முதல்வர் டாக்டர் எஸ் துரைராஜ் அவர்கள். அனைவருக்கும் என மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திர தின விழாவில் இணையதளம் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பயோனியர் குமாரசாமி கல்லூரி 1967 வருடம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கல்லூரியானது டிப்ளமோ கோர்ஸ் என்ற பட்டய வகுப்பின் மூலம் ஆரம்பிக்கப்பட்டு இன்று ஆராய்ச்சி மையமாக வளர்ந்து நிற்கின்றது. தற்சமயம் ஆட்சி மன்ற குழு தலைவராக இருக்கின்ற திரு குமாரசாமி அவர்களுக்கும், கல்லூரியுடைய ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் திருமதி லதா குமாரசாமி அவர்களுக்கும், கல்லூரி செயலாளர் டாக்டர் உமையூர் பாகன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த சுதந்திர தின வாழ்த்துக்களும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு பணிபுரியும் ஆசிரியர் பெருமக்களுக்கும், ஆசிரியர் அல்லா பணியாளர்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இணையதளம் வழி மூலமாக இதை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்தனை நல் உள்ளங்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சுதந்திர தின விழாவில் கல்லூரியுடைய உடற்பயிற்சி இயக்குனர் டாக்டர் சதீஷ்குமார் அவருடைய முயற்சியில் இந்த வெபினார் உருவாக்கப்பட்டுள்ளது. அவருக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வெபினாருடைய முக்கிய பேச்சாளர் டாக்டர் கண்ணன், ஆசிரியர், அரசு மேல்நிலைப் பள்ளி. அவர்கள் ஒரு சிறந்த பேச்சாளர், சிறந்த ஓவியர், பல குரல் மன்னன். அது மட்டுமில்லாமல் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய சைக்கிளிங் அசோசியேஷனுடைய செயலாளராக பணிபுரிந்து சேவை புரிந்து வருகின்றார். உங்களோடு சேர்ந்து நானும் இந்த வெபினாருடைய கருத்துக்களை செவிமெடுப்பதில் ஆர்வமுடன் இருந்து கொண்டிருக்கின்றேன். இந்த செமினாருடைய தலைப்பானது அக்கினி குஞ்சொன்று கண்டேன். இதை கேட்ட மாத்திரத்திலே இது பாரதியாருடைய பாடல் அப்படி என்பது நாம் நினைவுக்கு வருகின்றது. இந்த பாடலுடைய தாற்பயம் என்ன, தத்துவம் என்ன, ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றாக எடுத்துக்கொள்ளலாம். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன். வெந்து தனிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சனும் மூப்பென்றும் உண்டோ, தத்திரிகிட தத்திரிகிட தித்தித்தோம். இதுவே அதனுடைய பாடல். இதை ஒரு விடுதலை வேட்கையாக நாம் எடுத்துக்கொண்டால், பிற நாட்டினரின் ஆதிக்கத்தால் நம் இந்திய நாடு வனம், அதாவது காடு போல காட்சியளித்தது. இந்த நாட்டில் வாழும் மனிதர்கள் அடிமைதனத்தில் ஆட்பட்டு உணர்வற்று மரம் போல் இருந்தனர். அவர்தம் மனம் என்னும் பொந்தில் விடுதலை எனும் தீப்பொறியை ஏற்றி வைத்தேன். அந்த தாக்கத்தால் அனைவரது மனங்களிலும் படர்ந்திருந்த அடிமைதனம் எனும் காடு அழிந்தது
அடிமைதன கொடுமையில் ஆட்பட்டு அதிலிருந்து மீள முயல்வோருக்கு சிறு பொறி அளவிலான விடுதலை வேட்கையே போதுமானது. அச்சிறு பொறி பல்கி பெருகி அதன் தாக்கத்தால் அடிமைதனம் நீங்கும். இவ்வாறான சிந்தனையில் இந்த பாடல் பாடப்பட்டது என்று பொருள் கொள்ளலாம். இன்னும் பல வழியாக பொருள் கொள்ளலாம். இது ஆன்மீக வழியாக நாம் எடுத்துக்கொண்டால், மனம் ஒரு காடு, அழுக்காறுகள் அதில் உள்ள மரங்கள், இதில் ஒரு மரத்தின் பொந்தில் ஞான தீயின் ஒரு சிறு பொறியை வைத்தேன். அந்நெருப்பு பொறியின் தாக்கத்தால் அம்மரங்கள் அடர்ந்த காடு அழிந்தது. அதாவது மன அழுக்குகள் அனைத்தும் அழிந்து ஒளிந்தது. ஞான வேட்கையில் ஆட்பட்டு தெளிவு பெற முனைவோருக்கு சிறு பொறி அளவிலான ஞானமே போதும். அதன் தாக்கத்தால் மனச்சஞ்சலம் அனைத்தும் தீரும். இவ்வாறும் நாம் பொருள் கொள்ளலாம். எனவே இந்த பாரதியாருடைய வாக்கியம், இந்த பாட்டு நம்முடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஒரு ஆன்மீக வேட்கை இல்ல சுதந்திர வேட்கையை, சிறு பொறி எவ்வாறு பயன்பட்டு நம்முடைய வேட்கையை பெருசுபடுத்துமோ அதனுடைய வீரத்தை நாம் உணர்ந்து கொள்ளத்தக்க வகையில் இந்த பாட்டு அமைக்கப்பட்டிருந்தது. எனவே நாம் மாணவ மணிகள், இதை பார்க்கக்கூடிய மற்ற பெரியவர்கள் எல்லோருமே நம்முடைய சுதந்திர தின நன்னாளில் சுதந்திர வேட்கைக்காக பாடுபட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் நாம் வந்தனம் செய்ய வேண்டும். சுதந்திரத்திற்கு பாடுபட்ட அத்தனுடைய தியாகத்தை நாம் வாழ்நாள் முழுவதும் போற்றி பேணி பாதுகாக்க வேண்டும். நம்முடைய பரம்பரைகள், நம்முடைய சந்ததிகளுக்கு சுதந்திரத்தினுடைய எவ்வளவு சிரமப்பட்டு சுதந்திரம் பெற்றது, எவ்வளவு ரத்தம் சிந்தி சுதந்திரம் அடைந்தது, அப்படி என்ற ஒவ்வொரு நிகழ்வும் நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் அதை கூறி எடுத்துக் கூற வேண்டும். அப்படி நடைபெற்றால் நம்முடைய நாட்டினுடைய மதிப்பும் மரியாதையும் இளம் தலைவர்களுக்கும், இளம் சிறார்களுக்கும், இளம் மாணவர்களுக்கும், இளைஞர்களுக்கும் இது சென்றடையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. எனவே இந்த ஒரு சிறு பொறியை, இந்த சுதந்திர தின வேட்கையை அல்லது ஆன்மீக வேட்கை என்ற பொறியை எங்களது கல்லூரி பிசிக்கல் டைரக்டர் திரு சதீஷ்குமார் அவர்கள் சிறு பொறியை ஏற்றி வைத்துள்ளார்கள். அவர்களுக்கு மீண்டும் எனது மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வெபினார் வெற்றியடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். பயனர் குமாரசாமி கல்லூரி சார்பாக சிறப்பு பேச்சாளர் டாக்டர் கண்ணன் அவர்களுக்கும் பாராட்டுதல்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாகர்கோவில் பயோனியர் குமாரசுவாமி கலைக்கல்லூரியில் உடற்கல்வித்துறை சார்பாக நடைபெறுகின்ற காணொலி கருத்தரங்கில் எனக்கு ஒரு வாய்ப்பை வழங்கிய கல்லூரியினுடைய முதல்வர் பேராண்மைமிகு டாக்டர் துரைராஜ் ஐயா அவர்களையும் வணங்கி, கல்லூரியுடைய தலைவர் டாக்டர் வி குமாரசாமி ஐயா அவர்களையும் வணங்கி, கல்லூரியினுடைய செயலாளர் டாக்டர் வி உமையூர் பாகன் ஐயா அவர்களையும் வணங்கி, இந்த காணொலி கருத்தரங்கை ஏற்பாடு செய்த உடற்கல்வி இயக்குனர் டாக்டர் டி சதீஷ்குமார் ஐயா அவர்களையும் வணங்கி, அன்பியலை அறத்தோடும் வாழ்வியலோடு கலந்து மாணவ மாணவிகளுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களையும் வணங்கி, அக்கினி குஞ்சொன்று கண்டேன் இந்த காணொலி கருத்தரங்கில் என்னுடைய கருத்துக்களை இங்கே சமர்ப்பிக்கிறேன். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கொரு காட்கினை பொந்திடை வைப்பேன். வெந்து தணிந்தது காடு,
தளல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. இது மகாகவி பாரதியினுடைய மகா சுதந்திரத்திற்காக எழுதப்பட்ட வீர வரிகள். மகா சுதந்திரம் என்ற இந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்த வேண்டும்? சுமார் பல நூறு ஆண்டுகள் நடைபெற்ற ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை தேவைக்காக அடிமைப்பட்டு இருந்த இந்தியாவை மீட்க வேண்டும் என்ற அடிப்படை உணர்வுக்காக ஒவ்வொருவருடைய எண்ணங்களையும் தட்டி எழுப்பினார் இந்த வரிகள் மூலமாக. சிறியவர்கள் என்று விளையாட்டிலே மூழ்கிவிடவில்லை. முதுமையின் காரணமாக கட்டிலே உறங்கிவிடவில்லை. பெண்கள் என்று சமையல் அறையிலே அடைபடவில்லை. அனைவருமே சுதந்திர போராட்டத்திற்காக தட்டி எழுப்பப்பட்டார்கள். தளல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. வீரம் என்று வந்துவிட்டால் அங்கே வயது வேறுபாடு இல்லை, புரட்சி தீவிரம் தான் முக்கியம் என்று மகாகவி பாரதி இந்த வரிகளிலே அழகாக அனைத்து விதமான மக்களையும் தட்டி எழுப்பினார். இதனுடைய வீரியம்தான் ஒவ்வொரு மாகாணங்களிலும் ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒவ்வொரு இளைஞர்களையும் இந்த சுதந்திர போராட்டத்திற்கு வழிவகை செய்தது. தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களின் உரிமைக்காக காந்தியடிகளுடைய தலைமையின் கீழ் போராடி சிறை செல்கிறார் ஒரு சிறுமி. சிறைச்சாலையில் அவருக்கு தகுந்த உணவு வழங்கப்படவில்லை, ஆரோக்கியமான உணவு வழங்கப்படவில்லை, மருத்துவ வசதி வழங்கப்படவில்லை. இதனால் அவர் உடல்நிலை மிகவும் மோசமாகி உயிர் போக்கும் தருவாயில் இருந்து கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்தில் தான் மகாத்மா காந்தி அந்த சிறுமியை காண செல்கின்றார். பார்த்து, நீ சிறை சென்றதற்காக வருந்துகிறாயா என்று கேட்கின்றார். அந்த குழந்தை என்ன தெரியுமா கூறுகிறது? மீண்டும் ஒரு முறை கைது செய்தாலும் நான் சிறை செல்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்றான். பாருங்கள், இந்த பண்பட்ட ஆளுமைமிக்க வரிகளை கூறுவதற்கு அவருக்கு வயது 16 வயதே நிரம்பியிருந்தது. இதைத்தான் மகாகவி கூறியிருந்தார், பிஞ்சென்றும் மூப்பென்றும் வீரத்தில் இல்லை என்று. அந்த வீரம் தான் இங்கே தேவை. சுபாஷ் சந்திரபோஸும் கூறியிருந்தார், ஒரு துளி இரத்தத்தை கொடுங்கள், உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன் என்று இளைஞர்களை தட்டி எழுப்பினார். இதுதான் அன்றைய காலகட்டத்தில் தேவையாக இருந்தது. அவர் மட்டுமல்ல, பஞ்சாபிலே ஒரு சிறு பையன், 12 வயதே மதிக்கத்தக்க ஒரு பையன் அழுது கொண்டே தன்னுடைய கையில் கண்ணாடி குவளையிலே ரத்தம் தோய்ந்த அந்த மணலை நிரப்பி வீட்டுக்கு எடுத்து வருகின்றார். அழுது கொண்டே வருகின்றார். தாயும் அவருடைய பாட்டியாரும், ஏப்பா அழுதுட்டு வர, இவ்வளவு நேரம் நீ தனிமையில் எங்கே சென்றிருந்தார் என்று கேட்கிறார். அவன் அழுது கொண்டே கூறுகின்றார், பஞ்சாபிலே ஜாலியன் வாலாபாக்கிலே பல ஆயிரம் பேர் இறந்து கிடக்கிறார்கள், அடிபட்டு வீழ்ந்து கிடக்கிறார்கள், பல நூறு பேர் கிணற்றிலே வீழ்ந்து கிடக்கிறார்கள். அவர்களை தூக்குவதற்கே யாரும் இல்லை, மருத்துவ உதவி செய்வதற்கு கூட யாரும் இல்லை என்று கூறுகிறார். இதனை கண்டு வேதனையுற்று அந்த தியாகிகளுடைய இரத்தத்தை அவன் கல்லிலே இருந்து உதிர்த்து எடுத்து அந்த கண்ணாடி பூவளையில் கொண்டு வந்து தன்னுடைய அறையிலே வைத்து பூமாலையிட்டு அவர்களுக்கு மரியாதை செய்கின்றான். அதை பார்த்து பார்த்து உருவானவன் தான் நெஞ்சிலே நெருப்பு பொறியால் உருவாக்கி ஒரு காட்டை அழிக்கக்கூடிய வல்லமையை நெஞ்சிலே சுமந்தவன் தான் பகத்சிங். 12 வயதிலே அந்த காட்சியை காண்கின்றான். 13 வயதே ஒத்துழையாமை இயக்கத்திலே கலந்து கொள்கின்றார். பாருங்கள், மனைவீடு கட்டி விளையாடி கொண்டிருக்கின்ற நேரத்திலே அந்த கற்கோட்டையான ஆங்கில ஆட்சியை அறுத்தறிய வேண்டும், உடைத்தறிய வேண்டும் என்று வீர முழக்கத்தை நெஞ்சிலே சுமந்து 13 வயதிலேயே ஒத்துழையாமை இயக்கத்திலே கலந்து கொள்கிறார் என்றால் அந்த போராட்ட உணர்வினுடைய வீரியம் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பருவநிலையை அடைந்த பின்பு திருமணம் செய்து வைப்பதற்காக பெற்றோர்கள் ஆயத்தப்படுகிறார்கள். பகத்சிங் திருமணம் என்று கேள்விப்பட்டவுடன் உடனே ஊரோட்டே ஓடிட்டார். நீங்கள் எப்போது திருமணம் என்ற எண்ணத்தை கைவிடுகிறீர்களோ அப்போது நான் வீட்டுக்கு வருகிறேன் என்று.
நாம் சுதந்திரத்திற்காகவே பிறந்தவர், சுதந்திர போராட்டத்திற்காகவே வளர்ந்தவர். சுதந்திரம் அடைய வேண்டும் என்று லட்சியத்தோடு வீழ்வேன் என்று கூறி, எனக்கு இப்போதைக்கு திருமணம் வேண்டாம் என்று கூறி திருமண பேச்சை நிறுத்தினால் ஒழிய நான் வீட்டுக்கு வரமாட்டேன் என்று கூறுகின்றார் பகத்சிங். உடனே அவர் அங்கிருந்து வரவழைக்கப்பட்டார். அவருடைய அந்த எண்ண அலைகள் அனைத்துமே சுதந்திரத்திற்காக இருந்தது. காரணம், பிறப்பிலே அவர் ஒரு சுதந்திர போராட்டத்தை, அவருடைய அண்ணன், அவருடைய தந்தை அனைவருமே சுதந்திர போராட்டத்துக்காக கைது செய்யப்பட்டவர்கள், பல போராட்டங்களிலே கலந்து கொண்டவர்கள் ஆகியார். அவருடைய எண்ணத்திலும் சுதந்திர போராட்டத்தை வேட்கைதான் இருந்தது. மேலும் லாலா லஜபதி ராய் அவரை அடித்தே கொன்ற ஆங்கில அதிகாரியை கொண்டதின் பேரிலும், லாகூர் கலவரத்திற்காக பல குற்றங்கள், இல்லாத குற்றங்களை இவர் மீது சுமத்தி சுக்தேவ், ராஜகுரு இவரையும் சேர்த்து சிறையில் அடைக்கிறார்கள். அந்த ஆங்கில அதிகாரியை கொண்டதற்காக மேலும் பல வழக்குகளை இவர்கள் மேல் பொய்யாக புனையப்பட்டு சிறையில் அடைக்கிறார்கள். இவர்களுக்கு தூக்கு தண்டனை அளிக்கப்படுகிறது. இவர்கள் தூக்கு தண்டனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வைஸ்ராய்க்கு கடிதம் எழுதுகிறார்கள். தண்டனை வேண்டாம் என்றல்ல, தூக்கு தண்டனை வேண்டாம், நாங்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள், எங்களுக்கு தூக்கு தண்டனை வேண்டாம், நேருக்கு நேராக துப்பாக்கியால் சுட்டு எங்களை வீழ்த்துங்கள் என்று வைஸ்ராய்க்கு கடிதம் எழுதுகிறார். அந்த அளவிற்கு தாய் நாட்டின் மீது பற்று கொண்டவர்கள். மேலும் இவரை தூக்கிலிட அழைத்து செல்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் பஞ்சாபினுடைய காங்கிரஸ் தலைவர் கூறுகிறார், அவர் சிறையில் தான் இருக்கிறார், சவுண்டா சொல்றாரு, லாகூர் வழக்கில் உனக்கு பொய்யான பல சாட்சியம் அளித்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று நீதிபதியிடம் கூறியிருக்கிறார்களாமே என்று கூறினார். அதற்கு போராட்டக்காரர்கள் என்றாவது ஒரு நாள் இறக்கத்தான் வேண்டும், அவர்கள் இறந்தால்தான் தன்னுடைய அமைப்பிற்கு வலு சேர்க்கும் என்றார். இதுதான் உண்மை. ஏனென்றால் ஒவ்வொரு இந்தியனையும், ஒவ்வொரு போராட்டக்காரர்களுக்கும் இவர்களுடைய இறப்பு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது, ஆங்கில அரசின் மீது ஒரு கோபத்தை எழ செய்தது. அது மட்டுமல்ல, அவர்கள் இறந்த பின்பு அவர்கள் உடலை அடக்கம் செய்ய உறவினர்களிடத்திலே கொடுத்திருக்க வேண்டும். அவர்கள் வெளியிலே காத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய உடலை கொடுக்கவில்லை. துண்டு துண்டாக வெட்டி, ஈவு இரக்கமற்று இவர்களுடைய உடலை துண்டு துண்டாக வெட்டி மண்ணையால் எரித்து விடுகிறார்கள். எவ்வளவு ஒரு கொடூரமான எண்ணம் கொண்டார்கள். இவர்கள் தான் இந்தியாவிற்கு பல சலுகைகளும் பல தொழில்நுட்ப வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தினார்கள். எவருக்கு வேண்டும் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிகள்? ஆங்கில ஆட்சியின் கீழ் இந்தியாவில் பணியாற்றிய ஆங்கிலேயர் ஒருவர், அவருடைய நாட்டிலேயே இந்தியர் ஒருவரால் கொல்லப்படுகிறார். இதற்கு அனைத்து நாடுகளும் கண்டனம் தெரிவித்திருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு நடைபெறவில்லை. அனைத்து நாடுகளும் ஆதரவு தெரிவிக்கின்றன. டைம்ஸ் ஆஃப் லண்டன் என்ற பத்திரிகை கூறுகிறது, ஒடுக்கப்பட்ட இந்தியர்களின் உணர்ச்சியின் வெளிப்பாடுதான் உத்தம் சிங், இவர் ஒரு சிறந்த சுதந்திர போராட்ட வீரர் என்று கூறுகிறது. அது மட்டுமல்ல, ஜெர்மனி ரேடியோ ஒடுக்கப்பட்ட மக்கள் குண்டுகளால் பேசினர் என்று கூறுகிறது. இந்தியர்கள் யானையை போன்றவர்கள், 20 வருடம் கழித்தும் அவர்கள் பழிவாங்கும் எண்ணம் கொண்டவர்கள் என்று கூறுகிறது ஜெர்மனி ரேடியோ. அது மட்டுமல்ல, பெர்லின் பத்திரிகை உத்தம் சிங் இந்திய சுதந்திர போராட்டத்தின் வழிகாட்டி என்று கூறுகிறது. இவ்வாறு அனைத்து நாடுகளும் இந்த கொலையை மெய்ப்பித்து ஆதரவளித்து பாராட்டி கூறுவதற்கான காரணம் என்ன? தான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் நாள் பெரிய படுகொலை நிகழ்த்தினார் ஜெனரல் டயர் என்பவர். 4 பக்கமும் உயர்ந்த மதில் சுவர்கள், நடுவிலே பல்லாயிரம் பேர் சுதந்திர போராட்ட தியாகிகள், இறந்த தியாகிகள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் எல்லாம் அனைவருமே அதில் கலந்து கொள்கிறார்கள். ஜெனரல் டயர் என்பவர் வருகிறார். 100 ஆங்கில துருப்புகளையும்
50 இந்திய சிப்பாய்களையும் அழைத்து வந்து ஒரு குறுகிய பாதையை அடைத்துக் கொண்டு அதில் நின்று துப்பாக்கியால் சுடுகின்றான், பீரங்கியால் உலகுகின்றான். நியாயமாக ஒரு துப்பாக்கி சூடு என்றால் அவர்களை எச்சரித்திருக்க வேண்டும், கூட்டத்தை கலைக்க அவர் எச்சரித்திருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு செய்யவில்லை. வந்தவுடனே சுட தொடங்குகின்றார். 10 நிமிடங்கள் சூடு நடந்திருக்கிறது. கிணற்றில் விழுந்தோர், மகிழில் ஏறி கீழே விழுந்தோர், துப்பாக்கியால் அடிபட்டு இறந்தோர், இவ்வாறு சுமார் 1000 பேர் அந்த இடத்திலே இறந்து விடுகிறார்கள். 1000 பேர் தீவிர காயமடைந்திருக்கிறார்கள். அவர்களை கூட காப்பாற்றவில்லை, சென்று விடுகின்றார். விசாரணை வருகிறது. அவர்களுடைய அரசுதானே விசாரணை செய்ய வேண்டும். எவ்வாறு விசாரணை நடந்திருக்கும்? விசாரணை வருகிறது. அவன் கூறுகிறான், அவனுடைய நெஞ்செழுத்தத்தை பாருங்கள். சுட்டேன், சுட்டுக் கொண்டே இருந்தேன். என்னிடம் அதிகம் துப்பாக்கிகளும், அதாவது படைக்கருவிகள் இன்னும் அதிகமாக இருந்திருந்தால், இன்னும் வீரர்கள் அதிகமாக இருந்திருந்தால் இறப்பு இன்னும் கொடுமையாக இருந்திருக்கும், அடிபட்டவர்கள் இன்னும் அதிகமாக இருந்திருப்பார்கள் என்று கூறுகின்றார். அது மட்டுமல்ல, நான் வெறுமனே அந்த கூட்டத்தை கலைப்பதற்காக செல்லவில்லை. மக்களினுடைய எண்ணத்தில் ஒரு கொலை நடுக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறுகின்றார். அந்த மக்களுடைய எண்ணத்தில் மட்டுமல்ல, பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள அனைத்து மக்களுக்குமே ஒரு கொலை நடுக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறுகின்றார். அந்த ஜெனரல் டயர் என்பவரைத்தான் இங்கிலாந்தில் வைத்து தன்னுடைய புத்தகத்தில் துப்பாக்கியை போன்று வடிவமைத்து அந்த காகிதங்களை கட் செய்து அந்த இடத்தில் துப்பாக்கியை வைத்து மறைத்துக் கொண்டு சுட்டார். சுடுவதற்கு முன்பாக 20 ஆண்டுகள் நாடு நாடாக தேடி அலைந்தார் உத்தம் சிங் என்பவர். காரணம் என்ன? ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்து கொண்டிருந்த போது அந்த நிகழ்வுக்கு தண்ணி ஊற்றி பரிமாறிக் கொண்டிருந்தவர் தான் உத்தம் சிங். அந்த அளவிற்கு நெஞ்சிலே சுதந்திர போராட்ட உணர்வை வளர்த்தவர் தான் உத்தம் சிங். இதைத்தான் பாரதி தன்னுடைய எழுத்துக்களின் பாடல் வரிகளாக குறிப்பிட்டிருந்தார். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று மகாகவி பாரதியார் பாடினார். சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே சுதந்திரம் அடைந்ததாக எண்ணி ஆனந்த கூத்தாடினார். நிச்சயமாக சுதந்திரம் அடைய வேண்டும், அடையும் என்று நினைத்தார். அதை மெய்ப்பிக்கும் வகையிலே 1943 சிங்கப்பூரில் சுதந்திர இந்தியாவை உருவாக்கினார் சுபாஷ் சந்திர போஸ். தனக்கென்று தனியான ஒரு படை, இந்திய தேசிய படையை உருவாக்கினார். சாதாரணமாக உருவாக்கவில்லை. நாடு நாடாக சென்று 3 மாதங்கள் நீர்மூழ்கி கப்பலிலே பயணம் செய்து ஜப்பான் சென்று அங்கே சிறையில் இருந்த இந்திய படை வீரர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி முதல் இந்திய தேசிய படையை உருவாக்கினார். வங்கியை, சுதந்திர இந்தியாவிற்கு வங்கிகள் தேவை. அந்த வங்கிகளுக்காக ஒவ்வொரு இந்திய சுதந்திர வேட்கை கொண்ட அயல்நாட்டினரிடம் சென்று பணம் சேகரித்தார். அது மட்டுமல்ல, அவருடைய உடைமையை ஏலமிட்டு அதன் மூலமாக கிடைத்த பணத்தின் மூலமாக அந்த வங்கியை உருவாக்குவதற்கு பணங்களை சேர்த்தார். லட்சுமி என்ற வீர மங்கையினுடைய தலைமையில் ஒரு பெண் படையை உருவாக்கினார். இந்த அளவிற்கு ஒரு பெரிய வீரர் கல்லூரியிலிருந்து தன்னுடைய ஆசிரியரை மாணவர்கள் பலர் அடித்த குற்றத்திற்காக இவர் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் இவரும் குற்றவாளி என்று இவரை வெளியே தள்ளுகிறார்கள் கல்லூரியை விட்டு. அந்த நேரத்தில் இவர் ராணுவத்தில் சேர செல்கின்றார். செலக்ஷன்ல இவர் செலக்ட் ஆகலாம். இவர் கண்ணடி போட்டிருப்பாங்க, அதனால செலக்ட் ஆகலாம். அந்த நபர் தான் முதல் இந்திய தேசிய படைக்கு தலைவராக இருந்தார். நாடு சுதந்திரம் அடைவதற்கே தேவையான ராணுவ கட்டமைப்பை உருவாக்கும் வல்லமை அந்த மனிதரிடத்தில் இருந்திருக்கிறது. 1943 சிங்கப்பூரில் சுதந்திர இந்தியாவை உருவாக்கி தான் உருவாக்கிய தேசிய படையின் முன்னிலையில் சுதந்திர இந்தியாவை பிரகடனப்படுத்துகிறார். வாசிக்கும் போது அவர் கண்களில் இருந்து நீர் வழிகிறது, குரல் தடுமாற்றம் அடைகிறது. ஆனந்தம். அவர் மீண்டும் தொடர்கிறார், இந்தியர்களையும்
அதாவது 38 கோடி இந்தியர்களையும் இந்தியாவையும் வெள்ளையர்களிடமிருந்து சுதந்திரம் பெற்று தருவேன் என்று வீர முழக்கமிடுகின்றார். அவர் மட்டுமல்ல, இந்திய தேசிய படையில் இருந்த அனைத்து போர் வீரர்களும் ராணி ஆப் ஜான்சி என்ற படையில் இருந்த அனைத்து வீராங்கனைகளும் சேர்ந்தே முழக்கமிடுகிறார்கள். இவ்வாறு சுதந்திரம் என்பது சாதாரணமாக கிடைக்கவில்லை, செந்நீரும் கண்ணீரும் விட்டுதான் கிடைத்தது. இதைத்தான் மகாகவி பாரதியார் கூறியிருப்பார், தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா எங்கள் சுதந்திர பயிரை, கண்ணீர் விட்டல்லவோ வளர்த்தோம் என்று வேதனையோடு கூறியிருப்பார். அந்த அளவிற்கு இந்த சுதந்திரம் இரத்தத்தால் நிரம்பி இருக்கிறது. வீடுகள், உடைமைகள், குழந்தைகள், பெற்றோர்கள், மனைவி அத்தனையும் இழந்துதான் வீட்டையே நாடாக கருதி நாட்டிற்காக போரிட்டார்கள். அனைத்து விதமான சுதந்திர போராட்ட வீரர்களையும் இன்று நாம் கையார வணங்கி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று தமிழன்னையை வணங்கி என்னை ஈன்ற தாயை வணங்கி எனது உரையினை துவங்குகின்றேன். பண்பை, பழக்க வழக்கத்தை, ஒழுக்கத்தை சேர்த்து கல்வியை உயர்வாய் வழங்கும் பழம்பெரும் கல்லூரி எங்கள் பயோனியர் குமாரசாமி கல்லூரி என்பதில் பெருமை கொள்கின்றோம். இக்கல்லூரி நிகழ்த்தும் சுதந்திர தின விழா அக்கினி குஞ்சொன்று கண்டேன் என்ற வலையொலி உரையரங்கில் பங்கேற்றுள்ள அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்விற்கு அனுமதி அளித்து உதவிய எங்கள் கல்லூரியின் தலைவர், அனைத்திலும் உயர்வே கல்வி, அக்கல்வியை வாரி வழங்குவதே என் உயிர் மூச்சு என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் கல்வி வள்ளல், கல்வி செம்மல் என்று போற்றக்கூடிய எங்கள் ஆற்றல்சார் பொறியாளர் குமாரசாமி ஐயா அவர்களுக்கு எங்களது நன்றியினை உரித்தாக்குகின்றோம். அம்மா லதா குமாரசாமி அம்மா அவர்களுக்கும் எங்களது நன்றியினை உரித்தாக்குகின்றோம். உண்மையாய் உயர்வாய் அறிவாள் அகிலம் போற்ற வாழும் எங்கள் செயல் வீரர், செயலெல்லாம் தலைவர் என்று போற்றக்கூடிய எங்களது கல்லூரியின் செயலர், ஆற்றல்சார் பேராசிரியர் முனைவர் உமையொரு பாகன் ஐயா அவர்களுக்கு எங்களது நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பாய், அன்பின் இலக்கணமாய், அறிவின் அழகோவியமாய், உழைப்பின் உன்னதமாய் திகழக்கூடிய போற்றுதலுக்குரிய எங்களது கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் முனைவர் துரைராஜ் ஐயா அவர்களுக்கு எங்களது நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கோரு காட்டிலே பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்திற்கொஞ்சென்று மூப்பென்று முண்டோ, தத்தரிகிட தத்துவம் என்று அழகாய் மகாகவி பாரதியாரின் கூற்றை மெய்ப்பித்து உரையாற்றிய பேச்சாளர், சிறந்த பேச்சாளர், பல குரல் வல்லுனர், சிறந்த ஓவியர், அரசு மேல்நிலைப்பள்ளியின் ஆசிரியர் முனைவர் ஐ கண்ணன் அவர்களுக்கு எங்களது கல்லூரியின் சார்பாகவும் எங்களது உடற்கல்வி துறையின் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்வை ஏற்பாடு செய்த எங்கள் கல்லூரியின் உடற்கல்வித்துறை இயக்குனர் ஓய்வரியா சூரியன் என்ற போற்றுதலுக்குரியவர், என் அன்பிற்குரிய இளவல் பேராசிரியர் முனைவர் சதீஷ்குமார் அவர்களுக்கு கல்லூரியின் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அழகாய் செவிமடுத்து அழகாக அள்ளி அள்ளி பருகிய எங்கள் அன்பிற்குரிய பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் எங்களது கல்லூரியின் சார்பாகவும் உடற்கல்வித்துறையின் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். பின்னிருந்து
எங்களுக்கு ஊக்கமளித்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சொல்வது தமிழர் மரபல்ல, நன்றியோடு இருப்பதே தமிழர் மரபு என்று கூறி விடைபெறுவது உங்களது புகழேந்திர சோழன். நன்றி, வணக்கம்.